எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஃப்ரைடேக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். நிஃப்டி 50ல 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,000லேருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ட்ரேட் தான் நம்ம இந்த லெவல்ஸ் தான் மார்க்கெட் வந்து ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. 23,000லேருந்து 23,500 வரைக்கும் தான் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ரேஞ்சு. அதுவும் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கப்படல. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு இதுதான் லெவல்ஸே. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படின்னா மேஜரான சப்போர்ட் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா 2300 ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் 2300. திருப்பி அது வந்து இந்த ரேஞ்சிலே பட்டு போகிறதுக்கான காரணங்கள் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகும். 23,137 பிரேக் ஆச்சு, இல்லை 140 அது மாதிரி ரேஞ்சை பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2300 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இல்ல மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் தூரம் மேல போகுது அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா 23,300 இல்ல 350 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து மேல போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 23,300 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மேஜரான கால் ஆப்ஷன் வந்து வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,300 தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நாளைக்கு போகுது அப்படின்னா இதுதான் லெவல்ஸ். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 23,400. ஓகேங்களா? நீங்க இது கூட வச்சுக்க தேவையில்ல. இது கூட வச்சுக்க தேவையில்ல. நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வச்சுக்கோங்க. 23,350 அண்ட் 23,400 இந்த ரெண்டு லெவல்ஸ் மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே போகலாம். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ரேஞ்ச் வந்து போகும். 23,137 இல்ல 2300 வரைக்குமே போகும். நாளைக்கு நல்ல ஒரு மார்க்கெட் எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ பார்த்து பொறுமையா பண்ணுங்க. ஃப்ரைடே மார்க்கெட் கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. பண்ணாம இருக்கிறதே நல்லது. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.